ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு போத்தமிழ் கிளாஸஸ். ஸோ போத்தமிழில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு வந்து பார்த்தோன்னா அழகேழ திருக்குறள் அறநூல்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உவேசாவாக இருக்கட்டும், தேப்போ மீனாட்சி சுந்தரனாக இருக்கட்டும், அதே போல் சி இலக்கணார், இது போன்ற தலைப்புகள்லாம் தமிழ் பணி அப்படின்ற ஒரு தலைப்பில் இருக்கும் அழகேழு. ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்காக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ தயவு செஞ்சு கிளாஸஸ் பார்க்காதவங்க ஸோ இந்த கிளாஸஸ் பாருங்கள், அவைலபிளாக இருக்கும். சரியா? அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க அழகேழையே. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற தேவனைய பாவாணர், அப்புறம் வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி கொடுத்துருப்பாங்க, ஜியுப்போ, வீரமாமுனிவர், அகர முதல், இது போன்ற தலைப்புகள்லாம் ஸோ இந்த தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள்ன்ற இந்த தலைப்பில் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சரியா? அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் தலைப்பு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவாணர், அதாவது தேவநேய பாவாணரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? யாரை பற்றி பார்க்க போகிறோம்? தேவநேய பாவாணரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வகுப்புகளை அழகாக கவனிச்சுக்கோங்க, ஃபோக்கஸ்டாக கவனிங்க. ஓகேவா? எந்தளவு வகுப்பில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக கவனிக்கிறீங்களோ, ஸோ இங்கேயே புரிஞ்சுக்கிறீங்களோ, அந்தளவுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இன்னமும் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானே கவனிச்சுட்டு இல்லை கிளாஸை பார்க்காம டேரெக்டாக போயிட்டு புத்தகத்துலையோ இல்லை நோட்ஸ்லேயோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஓகேவா? ஸோ அதனால் சொல்லக்கூடிய கருத்துக்களை இங்கேயே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுல ஒரு 2-3 ரிவிஷன் பண்ணுறதுக்கு சமம். இங்கேயே நீங்கள் கிளாஸை நல்லா கவனிச்சிட்டிங்க அப்படின்னா. ஓகேவா? கிளாஸ் நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3-4 ரிவிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இது வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். அதனால நீங்கள் தரவாயிடுவீங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்க்கலாம். இதில் முதல் தலைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாவாணர், அதாவது தேவநேய பாவாணரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? யாரை பற்றி? தேவநேய பாவாணர். ஒரே நிமிஷமா. ஸோ தேவநேய பாவாணர். சரியா? ஸோ அவருடைய சிறப்பு பேர் வந்து பார்த்தோன்னா மொழிஞாயிறு தேவநேய பாவாணர்னு சொல்லுவோம். மொழிஞாயிறு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதை நம்ம உள்ளே போகும்போது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரியா? ஸோ பார்த்துடலாமா? ஸோ அழகாக கவனிங்க. ஓகே. ஸோ இப்போ தேவநேய பாவாணரை பற்றி நம்ம பார்த்தோன்னா புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும், போத்தமிழ் சிலபஸ் அப்படின்னாவே நம்ம ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா எடுத்து தொகுத்து ஒரே வகுப்பில் தான் ஒரு என்ன சொல்ல ஒவ்வொரு தலைப்புலையும் முழுசாக நம்ம எல்லா செய்திகளையும் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம், கம்பைலேஷன் பண்ணி. ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் தேவநேய பாவாணர், தமிழ் தொண்டு தேவநேய பாவாணர் இல்லை தேவநேய சிம்பிளா பாவாணர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தேவநேசன். என்னது அவருடைய இயற்பெயர்? தேவநேசன். சங்கரன் கோயிலில் பிறந்தார். அவர் எங்க பிறந்தாரு? சங்கரன் கோயில். சங்கரன் கோயில் எங்கம்மா இருக்கு? தென்காசி மாவட்டம். சரியா? ஒருவேளை மாவட்டம் கேட்டாங்க அப்படின்னா தென்காசின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா இப்போ தென்காசின்றது பிரிச்சுட்டாங்க இல்லையா? திருநெல்வேலியிலேருந்து பிரிக்கப்பட்டாச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் கொடுத்தாங்க, தென்காசி ரெண்டுமே. ஒருவேளை இவருடைய மாவட்டம் கேட்டு திருநெல்வேலியும் இருக்குது தென்காசி இருக்குன்னா எக்ஸாக்டாக தென்காசின்றது போடணும். ஓகேவா? திருநெல்வேலின்றதை டேக் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1902 பிறந்திருக்காரு. பிப்ரவரி 7ஆம் தேதி. 1981 ஜனவரி 15ஆம் தேதி. அதை பார்த்தீங்கன்னா பொங்கல், அந்த ஒரு சீசன். ஓகேவா? அடுத்து பாருங்க, பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம். அவருடைய தந்தை பெயர் ஞானமுத்து, தாயார் பரிபூரணம் இல்லை பரிபூரணம் அம்மாள், எப்படி கொடுத்தாலும் தாயார் பேருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவர் பண்டிதர், புலவர், வித்துவான், பன்மொழி அறிஞர். ஓகேவா? பன்மொழினானது பல மொழிகளை அறிந்தவர். அடுத்து பாருங்க, தமிழில் முதுகலை பட்டம் பெற்றவர். தமிழ்ல முதுகலை பட்டத்தை வாங்கியிருக்காரு. அதனால என்ன சொல்றது, நம்ம என்ன சொல்றது, எம்ஏ எம்ஃபில் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ பிஏ படிச்சுட்டு அடுத்து எம்ஏ முடிச்சிருக்காரு, அதாவது முதுகலை பட்டத்தையும் வாங்கியிருக்காரு, அதை மாஸ்டர் டிகிரியும் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தோன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஓஎல், சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஓஎல் முடிச்சிருக்காரு. சரியா? பிஓஎல்லாம் என்னன்றது நான் போன ஒரு சில கிளாஸஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஓகேவா? பேச்சுலர் ஆஃப் ஓரியன்டல் லேர்னிங் சொல்லுவாங்க, அதாவது லிட்ரேச்சரை பற்றி படிக்கிறது. சரியா? ஒரு குறிப்பிட்ட லிட்ரேச்சர் எடுத்து அதை படிக்கிறது. ஓகேவா? அதை பார்த்தோன்னா இலக்கியம் சார்ந்து. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இது அப்படியே டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம், கேட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என்று அழைக்கப்படுவார். இல்லை உச்சம் தொட்டவர் யாரும் கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா தேவநேய பாவாணர், அதாவது பாவாணர். சரியா? அதே போல மறைமலை அடிகள் மீது பற்று கொண்டவர், மறைமலை அடிகள் மீது அன்பு கொண்டவர், பற்று கொண்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்காரு. எப்போ? 1974. எக்ஸாக்டா டேட் கேட்டாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனரா பணிபுரிஞ்சிருக்காரு. அடுத்து பாருங்க, இந்த 4 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். தமிழ் மொழியோடைய ஆய்வு இதெல்லாம் செஞ்சதுனால. ஓகேவா? தமிழ் மொழிக்காக தொண்டு செஞ்சது, பணி செஞ்சதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் பாவாணர். ஓகேவா? அதே பாருங்க, தமிழின் தன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். பாருங்க, தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தமிழை தழைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஸோ யாரை பற்றி குறிப்பிடாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழர் நிலம்
காப்பதற்கு பாருங்க, தமிழர் நிலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர். அதாவது தமிழுக்காகவும் தமிழர் நிலம் நம்முடைய நிலப்பகுதி, நம்முடைய தமிழ்நாடு, இதை காக்கிறதுக்காகவே உயிர் மூச்சாக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழி ஆராய்ச்சி துறையில் பணிபுரிஞ்சிருக்காரு. எந்த ஒரு சீசன்ல? 56 to 61, 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? திராவிட மொழி ஆராய்ச்சி துறையில். எந்த பல்கலைக்கழகம்? அண்ணாமலை பல்கலைக்கழகம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரே நிமிஷமா. ஓகே, சரி, ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ ஓகே, பாருங்க, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸோ உலக தமிழ் கழகம், சரியா? உலக தமிழ் கழகம் என்ற ஒரு அமைப்பு நிறுவனது யாரு? பாவனர் அவர்கள். அதை நிறுவி அதற்கு தலைவராகவும் இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ உலக தமிழ் கழகத்தை நிறுவனது யாரு? பாவனர். எந்த வருஷம் நிறுவனாரு? 1968. சரி, 1968 இதனுடைய முதல் மாநாடு பரம்புக்குடியில் நடந்திருக்கும். கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ உலக தமிழ் கழகத்தை பாவாணர் நிறுவி அதனுடைய முதல் மாநாடு எங்கே நடத்தினார்? கொஸ்டின் கேட்டாங்கன்னா பரம்பக்குடி. ஓகேவா? அடுத்து பாருங்க, 2வது மாநாடு மதுரையில். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சிதனார். அடுத்து நம்ம இதை முடிச்சுட்டு பாவலர் முடிச்சுட்டு அடுத்து அவர் தான் பார்க்க போறோம். பாவலரேறு பெருஞ்சிதனார் மற்றும் ரா இளங்கொமனார், இவருடைய ஆசிரியர் யாரு? ஆசிரியராகவும் பாவலர் அவர்கள் இருந்திருக்கார். ஓகேவா? ஸோ அப்போ இவருடைய மாணாக்கர்கள் பெருஞ்சித்திரனாரும் ரா இளங்கொமனாரும் ஆகும். ஓகேவா? அடுத்து பாருங்க, தேவனைய பாவனர் மாவட்ட மைய நூலகம் சென்னையில் அமைந்திருக்கு. தேவனைய பாவனர் அவருடைய நினைவா அவருடைய பேர்ல மாவட்ட மைய நூலகம்ன்றது சென்னையில அமைச்சிருக்காங்க. அதே போல பாவனருடைய நினைவா அவருக்குன்னு ஒரு கோட்டம் சிலை அமைச்சிருக்காங்க, நூலகம்ன்றது அமைச்சிருக்காங்க. எங்க? ராசபாளையத்தில் இருக்கக்கூடிய முரம்பு பகுதியில். ஓகேவா? அதே போல அவருக்கு ஒரு மணிமண்டபம் இருக்கு மதுரையில். ஓகேவா? அவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு 1996. ஓகேவா? இதெல்லாம் அவரை பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். அடுத்து பாருங்க, அவருடைய சிறப்பு பெயர்கள் எப்படி நம்ம தலைப்பு பார்க்கும்போது மொழிஞாயிறுன்னு பார்த்தோம். அதே போல தேவனைய பாவனரை வேற என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் வச்சு அழைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவனைய பாவனர். அவருக்கு அந்த பெயரை சூட்டினது யாரு? பெருஞ்சித்திரனார். ஓகேவா? அந்த சிறப்பு பெயரை கொடுத்தது யாரு? பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்க, செந்தமிழ் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறாரு. அதை கொடுத்தது யாரு? குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் நம்ம தமிழ் சான்றோர் தலைப்புல பார்ப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்க, செந்தமிழ் செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? பாவனர். அதை கொடுத்தது யாரு? அந்த சிறப்பு பெயரை எம்ஜிஆர் அவர்கள் 1980 கொடுத்திருப்பார். ஓகேவா? இது இல்லாம தனித்தமிழ் ஊற்று என்று அழைக்கப்படுகிறார், இலக்கிய பெட்டகம் என்று அழைக்கப்படுகிறார், இலக்கண செம்மல் என்று அழைக்கப்படுகிறார், தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுகிறார், தமிழ் மானம் காத்தவர் என்று அழைக்கப்படுகிறார், மொழிநூல் மூதறிஞர் என்று அழைக்கப்படுகிறார், திராவிட மொழிநூல் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறார். ஓகேவா? பாருங்க, ஞாயிறுன்னு வருதா? பாவனர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, இவர் இயற்றிய நூல்கள். பாவலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் இயற்றிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புத்தகத்தில் இருக்கிறதும் சரி, அவுட் சோர்ஸும் சரி, எல்லாமே கலந்து தான் நிறைய இருக்கும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கிறதும் அதே போல் அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவுட் சோர்ஸில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கக்கூடிய அவர் இயற்றிய நூல்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கொஸ்டின் வெளியே போயிட்டு கொஸ்டின் கேட்டு நம்மளுக்கு ஆன்சர் தெரியலனா கூட நம்மளுக்கு ஒரு மார்க் போயிடும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், நிறைய ரிவிஷன் கொடுங்க, மைண்டில் பதியும். ஓகே, பதியிலையா மனப்பாடம் பண்ணுங்க, வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த பாவனருடைய நூல்கள் பாருங்கள், தமிழ் வரலாறு 1967 வெளிவந்த நூல் தமிழ் வரலாறு. முதல்ல என்னென்ன நூல்கள்ன்றதை அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி மைண்டில் ஏற்றிக்கோங்க. நிறைய ரிவிஷன் பண்ணிங்களோ இல்லை மனப்பாடம் பண்ணிங்களோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நூல் எந்த வருஷம் அவர் வெளியிட்டிருக்காரு அப்படின்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள், தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே வின், வள்ளுவர் கூட்டுடைமை, பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரை, திருக்குறள் மரபுரை, பழந்தமிழர் ஆட்சி. ஸோ இதெல்லாம் ரொம்ப இந்த ஆண்டுகள் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆண்டுகள் கொடுத்துருக்கூடிய நூல்கள்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற நூல்களும் முக்கியம் தான், ஆனால் அதெல்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இவருடைய நூல்கள்ன்றது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், செந்தமிழின் சொற்பிறப்பியல் நெறிமுறை. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையை செந்தமிழ் செல்வி அப்படின்ற ஒரு இதழில் வெளியிட்டிருக்காரு. எந்த இதழ்? செந்தமிழ் செல்வி என்ற இதழில் வெளியிட்டிருக்காரு. தமிழன் எப்படி கெட்டான் அப்படின்ற நூலும் அவருடைய தான். திராவிட தாய்ன்றதும் அவருடைய தான். தமிழ் இலக்கிய வரலாறு என்ற ஒரு நூலையும் இவரும் எழுதியிருக்கார். சரியா? அது இல்லாமல் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி, ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
தேவனைய பாவாணருடையது. அடுத்து பாருங்க, இசைத்தமிழ் கலம்பகம். பாருங்க, இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும். அடுத்து பாருங்க, ஒப்பியன் மொழி நூல் 1940. அடுத்து பாருங்க, இயற்றமிழ் இலக்கணம், பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், கிறித்துவ கீர்த்தனம், சுட்டு விளக்கம், வேர்ச்சொல் கட்டுரைகள். பாருங்க, வேர்ச்சொல் கட்டுரைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ச்சொல் கட்டுரைகள் பாவாணர், கடிதம் எழுதுவது எப்படி, இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். சரியா, இதில் சின்ன சின்ன நூல்கள் இருக்கலாம், எல்லாமே கலந்துதான் இருக்கும். பொதுவாக இந்த நூல்கள் எல்லாமே, இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே பாவாணர் அவருடைய. அது இல்லாமல் ஆங்கில நூலையும் எழுதியிருக்காரு. பாருங்க, தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு 1966 ஒரு நூல். அதே போல பாருங்க, தி லெமூரியன் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் ராமிஃபிகேஷன் சொல்லிட்டு 1984 ஒரு நூல். ஓகேவா. கடைசியா இவருடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு உரை சொற்பொழிவு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் நடந்த 1981 மதுரையில 5வது உலக தமிழ் மாநாடு நடந்துச்சு இல்லையா. ஓகேவா, அந்த மாநாட்டில் அதை எம்ஜிஆர் பீரியட்ல. சரியா, 1981 பாருங்க, எம்ஜிஆர் ரூல் தானே. அந்த ஒரு காலகட்டத்தில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல தன்னுடைய இறுதி சொற்பொழிவை ஆற்றியிருப்பாரு அந்த ஒரு மாநாட்டில். சரியா, உலக தமிழ் மாநாட்டில். சரியா, ஸோ இதான் அவரை பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்து பார்க்கும்போது பாருங்க, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார்? பாவாணர். உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்று ஆகாது என்று கூறியவர் யார்? பாவாணர். பகல் உணவு பகல் உணவாகவும் இரா உணவு இரா உணவாகவும் இருந்தன என்று கூறியவர் யார்? பாவாணர். ஓகேவா, அதனால் சார் பகல் உணவு பகல் உணவாகும். பகல் உணவு அப்படின்றது பகல், அதாவது டே டைம்ல அவருக்கு கிடைச்ச வறுமையை சொல்றார், தன்னுடைய வறுமையை சொல்றார். ஓகேவா, அப்போ பகல்ல டே டைம்ல அவருக்கு கிடைச்ச ஒரு உணவு பகல் உணவாக இருந்துச்சு. பகல் உணவுன இந்த இடத்துல எதை குறிக்குது? பகிர்ந்து உண்ணுதல். அதான் பகல் உணவு. பகிர்ந்து உண்ணும். எனக்கு கிடைச்ச எங்களுக்கு வந்து உணவுன்றது ரொம்ப குறைவாக தான் கிடைச்சது, அதையே பகிர்ந்து உண்டுகிட்டோம். ஓகேவா, அந்த அவருடைய என்ன சொல்றது, ஒரு வறுமையை வறட்சியை சொல்றாரு. ஓகேவா, அடுத்து இரா உணவு எப்படி சார் இருந்துச்சு? இரா உணவு இரா உணவாக இருந்துச்சு. இரா உணவுன்றது அதை பத்தினா என்ன சொல்றது, நம்ம நைட் டைம்ல கிடைக்கக்கூடிய சாப்பாடு, நம்ம டின்னர்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டின்னர்ல நைட்ல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு. ஓகேவா, இரா உணவு இரா உணவாக இருந்துச்சு. இரா உணவுனா பசியோடு இருக்குது, சாப்பாடுலாம் கிடையாது, பசியோட நிறைய நாட்கள் நான் கழிச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்த தன்னுடைய வறுமையை சொல்றார். பாருங்க, இரா உணவு அப்படின்றது இரா உணவாக இருந்தன அப்படின்னது பசியோடு, அதை பார்த்தோன்னா என்ன சொல்றது, சாப்பிடாம பசியோடு தூங்குறது. ஓகேவா, அப்படிதான் இரா உணவு இருந்தன அப்படின்ற விஷயத்த சொல்றார். ஸோ இதை சொன்னது யாரு? பாவாணர் அவர்கள். ஓகேவா, அடுத்து பாருங்க, மன்னிப்பு உறுதி சொல், பொறுத்து கொள்க என தமிழில் சொல்லுங்கள் என்றவர் யார்? பாவாணர் அவர்கள். ஓகேவா, அப்போ மன்னிப்புன்றது உறுதி சொல் இல்லையா, இதுல தெரிஞ்சா இது ஒரு உறுதி சொல். அயற் சொல் தமிழ் சொல் கான்செப்ட்ல பொது தமிழ்ல சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ல அப்போ மன்னிப்புன்றது உறுதி சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நிகரான தமிழ் சொல் என்னது? பொறுத்துக்கொள்க. ஐயா பொறுத்துக்கொள்க. மன்னிச்சிருங்க சொல்றோம் அப்படி சொல்லாதீங்க, ஐயா பொறுத்துக்கொள்கன்னு சொல்லுங்க சொல்லிட்டு பாவாணர் அவர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, தமிழை வடமொழி வல்லாண்மையின் என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? பாவாணர் அவர்கள். ஓகேவா, அதே போல பாவாணருடைய இந்த கூற்றையும் நம்ம தமிழ் மொழியுடைய சிறப்பு, தொன்மை, திராவிட மொழிகள் பற்றின தொடர்பான செய்திகள் சொல்லிட்டு ஒரு தலைவை பார்ப்போம் இல்லையா, அழகு 7ல். அதில் நம்ம இதை நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் இங்கேயே நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதை சொன்னதான் யாரு? பாவாணர் தான். தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மையானது, முன்மையானது. அப்படின்னு முன்மையானதுனா பழமையானதுன்னு அர்த்தம், எளிமையானது, ஒளிமையானது, அதாவது அறிவோடு, நல்ல அறிவோடு நல்ல கருத்துக்களை சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அடுத்து இளமையாகவும் இருக்கு, தாய்மை, மற்ற திராவிட மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழ் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். அங்கேயே நான் சொல்லியிருப்பேன் டீட்டெயில்டா. ஓகேவா, இருந்தாலும் இங்கேயும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து செம்மை, செழிப்பான செம்மையான ஒரு மொழி. அடுத்து மும்மை, என்னது? முக்காலத்துக்கும் பொருந்தும். அதே போல இயல் இசை சொல்றது நாடகம் சொல்லிட்டு முத்தமிழுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மொழி. அடுத்து பாருங்க, இனிமையான மொழி. தனிமையானது, தனித்து இயங்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது நம்முடைய தமிழ் மொழி. பெருமைக்குரிய ஒரு மொழி. அடுத்து திருமைனா அழகுன்னு அர்த்தம், அழகு பொருந்து ஒரு மொழி. சரியா, அழகு. சரியா, ஸோ இங்கே எழுதுறேன் அழகு. சரியா, திரு அப்படின்னா அழகுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பொருளும் இருக்கு. ஓகேவா, திரு அப்படின்னா செல்வம்ன்றது ஓகே, அதே போல அழகுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்ப திருமை, தமிழ்மொழி திருமைக்கு பொருத்தமா? ஆமா, தமிழ்மொழி திருமையானது. திருமை என்னது? ஒரு என்ன சொல்றது, அழகு வாய்ந்தது அப்படின்றத நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க, இயன்மை, தமிழ்மொழி இயன்மையானதா? ஆமா, இயன்மையானது இயற்கை தன்மை கொண்டது. வியன்மையானதா? ஆமா, வியன்மை அப்படின்றது உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆமா, உலகத்துல எல்லா இடத்துலயும் தமிழ்மொழிய பரவல்ன்றது இருக்கு. ஓகேவா, ஓகே. என்னும் பல்வகை சிறப்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது எது? நம்மளுடைய தமிழ்மொழி அப்படின்னு சொன்னது யாரு? பாவாணர்.
ஓகேவா? ஓகேம்மா. ஸோ கலர் எதாவது மாற்றலாம்னு பார்க்கலாம். ஸோ ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ பாருங்க. ஓகே, அடுத்து பார்த்தலாமா? அங்கே பாருங்க. தேவனைய பாவாணருடைய, அதாவது பாவாணருடைய ஆய்வு புலத்தின் இரு கண்கள், அவர் இரு கண்களாக நினைச்சது என்னது? உலகின் முதல் மாந்தன் தமிழன் தான் அப்படின்னு சொல்றாரு. உலகினுடைய முதல் மனிதனே தமிழனா தான், தமிழ் மனிதன் தான் உலகின் முதல் மாந்தன், முதல் மனிதன். தமிழன் தோன்றிய இடமே குமரிக்கண்டமே, தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே அப்படின்றது சொல்றாரு. அடுத்து பாருங்க, மொஹஞ்சதாரோ ஹரப்பா, ஹரப்பானா ஹரப்பா, சரியா? ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே, அவங்களாம் தமிழர்கள் தான், தமிழருடைய நாகரிகம் தான் அது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, டைரக்டா இப்போ புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடப்பகுதி 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் தமிழ் சொல் வளம் சொல்லிட்டு ஒரு பகுதியை கொடுத்துருப்பாங்க. அது தேவனைய பாவாணருடைய என்ன சொல்றது, ஒவ்வொரு வகையிலையும் வந்து பார்த்தோன்னா தமிழ் சொற்களை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வளம் புரிந்தது, தமிழ் சொல்ல ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனித்தனியாக அதுக்கு ஒரு பெயர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல் வளத்தை வந்து பார்த்தோன்னா விரிவாக கட்டுரையாக தன்னுடைய நூல்களை சொல்லியிருப்பாரு. அதை தொகுத்து எடுத்து ரா இளங்குமரனால் நம்மளுக்கு கொடுத்துருப்பார். ஓகேவா? ஓகேவா? அதனால இந்த பாடத்துடைய பகுதியில் ரா இளங்குமரனாரை பற்றியும் படிச்சிருப்பார். ரா இளங்குமரனார் யாரு? தேவனைய பாவாணருடைய மாணவர். ஓகேவா? ஸோ அவர் எடுத்து கொடுத்துருப்பாரு, பார்த்துக்கோங்க. பாருங்க, நாடும் மொழியும் நம்மனெதிரு கண்கள் சொன்னது யாரு? பாவாணர் கிடையாது, அதை சொன்னது பாரதியார். ஓகேவா? ஏன்னா அந்த பாடப்பகுதியில் இது கொடுத்துருப்பாங்க. முக்கியமான சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்ன மேற்கோள்கள், சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. மற்ற விஷயங்களும் கலந்துருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ் அல்லாத திராவிட மொழிகள் அகராதிகளை, திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது, அதாவது டிக்ஷனரி, தமிழ் அல்லாத மற்ற மொழிகளுடைய டிக்ஷனரிஸ்லாம் ஆராயும் போது, அகராதிகளை ஆராயும் போது, தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறையை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும், தெரியும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவாக, பிற திராவிட மொழிகளுக்கு உரியவனவாக கருதப்படக்கூடிய சொற்களும் தமிழில் உள்ள அப்படின்னது தமிழ் மொழியில தான். மற்ற மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய சொற்களும் தமிழ்லே இருக்கு அப்படின்னது தமிழ்ல இருந்து தான் மற்ற மொழிகள் இந்த சொற்கள் அங்கிருந்து எடுத்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஆளப்படுகிறது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அது சொன்னது யாரு? கால்டுவெல் அவர்கள். ஓகேவா? அப்போ தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூத்த மொழி அப்படின்றது சொல்றாரு இல்லையா? ஓகே, அடுத்து பாருங்க, இதுதான் தமிழ் சொல்வளம். தமிழ் சொல்வளம்னா என்னது? அடிவகை, இலை வகை, ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு வகைக்கும், ஒவ்வொரு தாவரத்துக்கும், ஒவ்வொரு பகுதிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தமிழில் சொற்கள் இருக்கு. அதான் பெரும்பாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துறது கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பயன்படுத்துகிறோம். ஆனால் குறிப்பிட்டு தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாவலர் அவர்கள் கொடுத்துருப்பாரு. அதை நம்மளுக்கு இளங்குமரனார் அவர்கள் எடுத்து கொடுத்துருக்காரு. சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் அடிவகை. அடிவகை என்னது? ஒரு தாவரத்துடைய அடிப்பகுதியை எப்படியெல்லாம் நம்மளுக்கு வெவ்வேறு வகை பேர்கள்ன்றது இருக்கு. பாருங்க, நெல்லுக்கும் கேழ்வரகுக்கும் அதோடைய அடிவகை இருக்கு இல்லையா? அதடி தாள் நம்ம சொல்லணும் இல்லையா? ஓகே, மணிகள் மேலே இருக்கும். இப்போ நெல் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னா நெல்மணிகள் மேலே இருக்கும், அடியில் அந்த தண்டு பகுதியெலாம் இருக்கு இல்லையா? தாள் பகுதியெலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்னது? நம்ம தாள்னு சொல்லுவோம். நெல்லுக்கும் கேழ்வரகுக்கும் அடிப்பகுதியை, தாவரத்துடைய அடிப்பகுதியை தாள்னு சொல்லுவாங்க. இதுவே நெட்டி, மிளகாய் செடி, அதுக்கு தாள்னு சொல்லாமல் சொல்லக்கூடாது, அதுக்கு கோல்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, தட்டு இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா தட்டை, கம்புக்கும் சோளத்துக்கும் சோளத்தட்டை, கம்பு தட்டைன்னு சொல்லணும் அதனுடைய அடிப்பகுதியை. அடுத்து பாருங்க, புளி, வேம்பு, இதானது மரம், அதனுடைய அடிப்பகுதியை புளிய மரத்துடைய அடி, வேம்பு மரத்துடைய, வேப்ப மரத்துடைய அடி அப்படின்னு தான் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். அடுத்து பாருங்க, தண்டு, கீரைக்கு என்ன சொல்லுவோம்? கீரை தண்டுன்னு சொல்லணும் அதனுடைய அடிப்பகுதியை. வாழை தண்டுன்னு சொல்லணும் அதனுடைய அடிப்பகுதியை. ஓகேவா? அடுத்து பாருங்க, குத்துச்செடி, புதர், இதெல்லாம் புதர் மாதிரி செடிகள் இருக்கோ அதெல்லாம் குத்துச்செடிகள். அதே போல் புதர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புதருக்கும் என்னது? தூருன்னு சொல்லணும் அதோடைய அடிப்பகுதியை. தூர், அந்த புதருடைய தூரை வெட்டுடானா புதருடைய அடியை வெட்டுடான்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, கரும்புக்கு கழின்னு சொல்லணும். ஓகேவா? அந்த கரும்பினுடைய அடின்னு சொல்லக்கூடாது, இல்லை கரும்புடைய தாள்னு சொல்லக்கூடாது, இல்லை கரும்பினுடைய கோல்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இல்லை கரும்பினுடைய கட்டைன்னு சொல்லக்கூடாது, கரும்பினுடைய கழின்னு சொல்லணும். அந்த கரும்புடைய கழியை கழிடானா கரும்பினுடைய அடிப்பகுத்தை கழிடான்னு அர்த்தம், வெட்டுடான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதானது அடிவகையில் இருக்கக்கூடிய தனித்துவமான தமிழ் சொற்கள். ஓகேவா? நம்ம தனித்தனியாக பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்களா, கிளை பிரிவுகள். கிளை பிரிவு, கவை பாருங்க. கவை அப்படின்னா அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய பெரும் கிளை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மரம் இருக்குன்னா இது அடிப்பகுதி, இந்த அடிப்பகுதியிலிருந்து 2 கவையா பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 இப்படி கவையா பிரியுதுன்னா இதுக்கு பேர் தான் கவை. கவைனா எப்படி இருக்கும்? ஒரு மரம் இருக்குன்னா அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இப்படி 2ஆ பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் கவை. ஓகேவா? அடுத்து பாருங்க, கொம்பு, கொப்பு, கொம்புன்னு சொல்லுவாங்க, எல்லாம் கொப்புன்னு சொல்லுவாங்க. இது கவையுடைய பிரிவு. அப்படின்னா கவை இங்க பிரிஞ்சு போகுது இல்லையா?
இதுலேருந்து சப்போஸ் ஒரு கிளை பெரியதுன்னு வச்சுக்கோங்களேன், கிளைன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக, ஆனால் நம்ம அப்படி தான் சொல்லி பழக்கப்படுவோம், எல்லாத்தையும் கிளை கிளை தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ கவையிலேருந்து ஒரு தனியாக பிரிஞ்சு போகுது அப்படின்னா அதுக்கு பேர் கொம்பு கொப்புன்னு சொல்லணும். கிளைன்றது என்னன்னா இந்த கொம்புலேருந்து ஒன்று பிரியும், இதுதான் கிளை. ஓகேவா? அடுத்து சினை. சினைன்றது கிளையிலேருந்து ஒன்று பிரிஞ்சு போகும். ஓகேவா? ஸோ அந்த அந்த தனித்தனியாக பிரிஞ்சு போக போக அதனுடைய சைஸஸ் கம்மியாகிட்டே போகும் இல்லையா? ஓகேவா? அடுத்து பாருங்க போத்து. போத்துனா இந்த சினையிலேருந்து தனியாக ஒன்று போகும், அதுலேருந்து தனியாக பிரியக்கூடிய மரத்தினுடைய பகுதி. அடுத்து பாருங்க குச்சு. குச்சுன்றது போத்தினுடைய பிரிவு. அடுத்து இணுக்கு. சரியா? இணுக்குன்றது இப்படி குச்சி போதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் சின்ன சின்ன இணுக்குகள் இருக்கும். சரியா? ஒரே நிமிஷமா. சின்ன சின்ன இணுக்குகள் இருக்கும், அந்த இணுக்கில் தான் என்னது இந்த இடத்துல இலைகள் இருக்கும், அந்த இணுக்கில் இலைகள் இருக்கும். பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்படி தான் ஒரு மரத்தினுடைய பெரும் பகுதியிலிருந்து அடுத்தடுத்த பகுதிகளுக்கு என்னென்ன பேர், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்குது தமிழில். அவ்வளோ செல்வளம் மிக்கது தமிழ் அப்படின்றது தான் இந்த ஒரு கிளை பிரிவில் சொல்லியிருப்பாங்க, டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, காய்ந்த அடியும் கிளையும். காய்ந்து போன ஒரு பகுதியை என்ன சொல்லுவாங்க? சுள்ளின்னு சொல்லுவாங்க. காய்ந்த குச்சி பகுதியில், இந்த குச்சுன்றது எந்த பகுதின்னு பார்த்தோம் இல்லையா மரத்தினுடைய பகுதியில், அந்த பகுதியை ஒருவேளை காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் சுள்ளி. காய்ந்து சிறு கிளைக்கு, இந்த கிளையிலேயே சிறு கிளையா இருந்துச்சுன்னா அந்த கிளை காய்ந்து போனதுன்னா அதுக்கு பேர் விறகு, அதுதான் விறகுன்னு சொல்லணும். ஆனால் நம்ம காய்ந்து போன எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம்? விறகு, விறகுனே சொல்லிடுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, கட்டைன்னு சொல்லணும். காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் அப்படின்னது, இந்த காய்ந்த கொம்பும் சரி, கவையும் சரி, இந்த அடியும் சரி, இந்த பகுதி எல்லாமே காஞ்சி போச்சுன்னா அதுக்கு பேர் தான் கட்டை. ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும், பெரிய பெரிய பகுதிகளாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, வெங்கழி. வெங்கழின்றது காய்ந்த கழி. வெங்கழின்றது காய்ந்த கழி, அதனுடைய மரத்தினுடைய பகுதி தான் கழின்னு சொல்லுவோம். ஓகேவா? கட்டை பகுதின்னு சொல்லுவோம், அதானது வெங்கழின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இலை வகையில் புளிய மரம், வேப்ப மரம்னு வச்சுக்கலாம், அதனுடைய இலையை தான் சொல்லணும். ஓகேவா? அடுத்து இதுவே சோளம், கரும்பு, இதனுடைய இலைகளை தோகைன்னு சொல்லணும், இலைன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் பாருங்க, நம்ம மரபுன்னு பார்த்துருப்போம் இல்லையா, மரபு சொற்கள் ஒன்று பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு கூட இது பொருந்தும், பார்த்துக்கோங்க. அங்கே கூட இந்த பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, தென்னை மரத்துக்கோ பனை மரத்துக்கோ இலைன்னு சொல்லாமல் சொல்லக்கூடாது, அதனுடைய ஓலைன்னு சொல்லணும், அதனுடைய இலைகளை. ஓகேவா? இலைன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக அது ஓலைன்னு சொல்லணும். காய்ந்த இலையை வந்து பார்த்தோன்னா சருகுன்னு சொல்லுவோம். ஒரு இலை வந்து பார்த்தோன்னா கீழே வேணும், பொதுவாக காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன சொல்லிடுவாங்க? சருகுன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அந்த சருகு பத்தாவிடா காஞ்சி போச்சு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, தாள். இதே நெல்லுக்கோ புல்லுக்கோ அதனுடைய இலை பகுதியை, அதனுடைய அடிப்பகுதியும் இலை தான். ஓகேவா? அதனுடைய என்னது, அதோட தாளும் என்னது, எல்லாமே ஒரே பகுதியாக தானே இருக்கும், ஒரே மாதிரி தானே இருக்கும், அடியிலேருந்து மேலே வரைக்கும் ஒரே மாதிரி தான் போகும். சரியா? அதுக்கு பேர் தாள். ஓகேவா? அடுத்து காய்ந்த அந்த தாள். இந்த தாள் காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே போல் கரும்பினுடைய அந்த தோகை காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் சண்டு. அதுக்கு பேர் சண்டு. ஓகேவா? இப்போ நெல் கதிரை இருக்கிறோம், அடுத்து வந்து பார்த்தோன்னா களத்தில் காய போகிறோம்னு வச்சுக்கலாம், அந்த நம்ம அந்த வைக்கோல் போர் நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதை காஞ்சி போயக்கூடிய அந்த நெல்லுடைய என்ன சொல்ல தளிர் பகுதி இருக்கு இல்லையா, அதே போல் கரும்பினுடைய தோகையும், கரும்பு வெட்டினதுக்கப்புறம் அந்த கழிச்சு போடக்கூடிய தோகையெல்லாம் கீழே கிடக்கு இல்லையா, அதுக்கு பேர் சண்டு. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, சரியா? ஸோ கிழுந்து இல்லை, கொழுந்து. சரியா? கொழுந்து வகைகள். சரியா? தாவரத்துடைய நுனி பகுதி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கொழுந்துன்னு சொல்லும் இல்லையா, எல்லாத்துக்குமே பொதுவாக கொழுந்துன்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கு பாருங்க. நெல்லுக்கும் புல்லுக்கும் அவருடைய கொழுந்து பகுதியை, அந்த அதனுடைய தாவரத்தினுடைய நுனி பகுதியை தளிர்னு சொல்லுவோம், இல்லைன்னா துளிர்னு சொல்லுவோம். சரியா? தளிர் இல்லைன்னா துளிர். அடுத்து சோளம், கம்பு, தென்னை, பனை, இதனுடைய கொழுந்து பகுதியை குருத்துன்னு சொல்லணும், சோளக்குருத்து. சரியா? அங்கே பாருங்க, சோளக்குருத்து, கரும்பு குருத்து, தென்னங்குருத்து, பனை குருத்துன்னு சொல்லுவோம். அடுத்து கரும்பினுடைய நுனி பகுதியை கொழுந்தாடைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கொழுந்தாடைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பூவின் நிலைகள். பூவின் 7 நிலைகள்ன்றது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா பார்த்துருப்போம். இருந்தாலும் பாருங்க, பூவினுடைய தோற்ற நிலை. ஒரு பூ வந்து அந்த பூக்கக்கூடிய ஸ்டார்டிங்கில் அந்த மொட்டு இதெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, மொட்டு, அதுக்கப்புறம் அரும்பு பார்க்குறோம் இல்லையா, அதான் பூவினுடைய தோற்ற நிலை அரும்பு. அந்த பூ விரிய தொடங்குகிற அந்த அரும்பா இருந்து அது என்ன பண்ணும், கொஞ்சம் விரிய தொடங்கும், கொஞ்சம் பூக்க தொடங்கும் இல்லையா, அதுக்கு பேர் போதுன்னு அர்த்தம். போதுனா பூவினுடைய நிலை, ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கும் பொருந்தும். அடுத்து பூ மலர்ந்த நிலை. ஒரு பூ நல்லா பூத்து போயிருக்குன்னா அதுக்கு மலர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அலர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பூ பூத்துருக்குன்னா அதுக்கு மலர், நல்லா பூத்துருக்குன்னு வச்சுக்கோங்க அலர். ஓகேவா? ஆக மொத்தம் பூ பூத்த நிலையை அலர், இல்லை மலர்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மரஞ்செடியின் நின்று பூ கீழே விழுந்த நிலை, அதான் வீணா வீழ்தல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மரச்செடியிலேருந்து பூ நல்லா வந்து பார்த்தோன்னா
பூத்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மரச்செடியிலேருந்து கீழே விழுந்துடும் இல்லையா, உதிர்ந்து விழுந்துடும் இல்லையா, அந்த பூவுக்கு பேர் வீண் அர்த்தம். அடுத்து பாருங்க, பூ வாடின நிலைக்கு, ஒரு பூ நல்லா வாடி போயிருக்குன்னு வச்சுக்கலாம், வாடி போய் மரத்துலேருந்து இல்லை செடியில வந்து கீழே விழக்கூடிய அந்த கடைசி ஸ்டேஜுக்கு பேர் செம்மல். ஓகேவா. அடுத்து பாருங்க, பிஞ்சு வகை. பிஞ்சு வகை பாருங்க, பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. சரியா, ஒரு பூ கூடவே இளம் பிஞ்சுகள் இருக்குன்னா அதுக்கு பேர் பூம்பிஞ்சுன்னு அர்த்தம். பாருங்க, பேர்லயே இருக்கு, பூ பிஞ்சு ரெண்டுமே இருக்கு. ஓகேவா. அடுத்து பிஞ்சு, இளம் காய. ஒரு காய் அதனுடைய இளம் பகுதி என்ன சொல்லுவோம், அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜை பிஞ்சுன்னு சொல்லிடுவோம். அடுத்து பலாப்பழத்தினுடைய பிஞ்சு பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் மூசு. ஓகேவா. பலா பிஞ்சை என்ன சொல்லுவோம், பலா மூசுன்னு சொல்லுவோம். மூசுனா பலாப்பழத்துக்கு பொருந்தும். அடுத்து பாருங்க, குறும்பை. குறும்பைன்றது தென்னைக்கும் பனையினுடைய இளம் பிஞ்சுக்கு குறும்பைன்னு சொல்லணும். ஓகேவா. அடுத்து பாருங்க, சிறு குறும்பை. சிறு குறும்பைன்றது முட்டு குறும்பைன்னு அர்த்தம். சிறு குறும்பை அப்படின்றது முட்டு குறும்பை. சிறு குறும்பையே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முட்டு குறும்பை. இளம் பாக்கு. பாக்கினுடைய இளம் பகுதிக்கு நுழாய்ன்னு அர்த்தம். என்னது, நுழாய். வாழைப்பழத்தினுடைய ஸ்டார்டிங், அப்போதான் சின்ன சின்ன சின்னதாக வாழைப்பழம் விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் கச்சல். ஓகேவா. இந்த வாழைப்பழம் பழுத்துருச்சா பாரு, இல்லப்பா இன்னும் கச்சலா இருக்கு அப்படின்னா அது இன்னும் பிஞ்சாவே இருக்குன்னு அர்த்தம். சரியா. அடுத்து பாருங்க, இதுவே மாம்பிஞ்சுக்கு வடு. பலாக்கு மூசு, மாம்பிஞ்சுக்கு வடு. சரியா. எல் பிஞ்சு. எல் செடியில வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன பிஞ்சுகளா இருக்கும், முதிர்ச்சி அடையாமல் சின்ன சின்ன பிஞ்சுகள். அப்பதான் ஸ்டார்டிங்ல காய் வைக்குது அப்படின்னா அதுக்கு பேரு கவ்வைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கவ்வை. கவை கிடையாது, கவ்வை. ஓகேவா. அடுத்து முற்றாத தேங்காய், அதுக்கு பேரு இளநீர், நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. இளநெல்லுக்கு பேரு கருக்கல். இளநெல். எல் பார்த்தீங்கன்னா பால் பிடிக்கக்கூடிய அந்த ஸ்டார்டிங், பாலே பிடிச்சிருக்கு அந்த ஸ்டார்டிங், அப்பதான் வந்து பார்த்தோன்னா அந்த நெல் மணிகள் மாதிரி உருவாயிருக்கும். ஓகேவா. அதுக்கு பேர் என்னது, கருக்கல். ஓகேவா. நெல் விளைஞ்சிருச்சாப்பா, இல்லப்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அரிசியே பிடிக்கல, எல்லாம் கருக்கலாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அந்த நெல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பணிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அரிசிகள் உள்ளே இருக்காது. அப்போ இளம் இதுலேயே அறுத்துருக்காங்க இல்லையா, அதனால் அது கருக்கலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அதான் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து பார்க்கலாமா. ஓகே. அடுத்து பாருங்க, குலை வகை. குலை வகை, காய்கள் மற்றும் கனிகள். காயோ கனியோ குலை குலையாக இருந்துச்சுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, பஞ்சஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம என்ன சொல்லுவோம், அவரைக்கோ துவரைக்கோ குலை குலையாக இருந்துச்சுன்னா கொத்துன்னு சொல்லணும். அவரை கொத்து, துவரை கொத்துன்னு சொல்லணும். ஓகேவா. இதுவே கொடி முந்திரிக்கு குலைன்னு சொல்லணும். கொடி முந்திரிக்கு என்ன சொல்றது, கொடி முந்திரிக்கு குலைன்னு சொல்லணும். ஓகேவா. கொடி முந்திரினா என்னமா, நிறைய பேர் கொடி முந்திரினா என்னன்னு தெரியாது. ஓகேவா. திராட்சைன்னு சொல்லணும் இல்லையா, திராட்சைன்றது தமிழ் சொல்லா கிடையாது. ஓகேவா. தமிழ்ல திராட்சைக்கு கொடி முந்திரின்னு பேர். ஓகேவா. திராட்சை கொடி முந்திரினா திராட்சையை குறிக்கும். சரியா. என்ன சொல்லுவோம், திராட்சை குலைன்னு தானே சொல்லுவோம், ஆனா திராட்சை தமிழ் சொல்ல, அதுக்கு பதிலாக நம்ம கொடி முந்திரின்னு சொல்லணும். ஓகேவா. கொடி முந்திரினா சார் முந்திரியா கிடையாது, முந்திரி வேற கொடி முந்திரி வேற. கொடி முந்திரினா திராட்சையை குறிக்கும். சரியா. அடுத்து வாழைக்கு என்ன சொல்லுவோம், அதை தாருன்னு சொல்லுவோம். வாழைப்பழம் மரத்துல இருந்து நம்ம கொத்து கொத்தா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், குலையா இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், வாழை தாருன்னு சொல்லணும். ஓகேவா. கேழ்வரகு, சோளம் இதனுடைய கதிர் பகுதிகள் கொத்தா இருந்துச்சுன்னா அது கதிரின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதுவே நெல், திணை இதனுடைய கதிர்களை கொத்து கொத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கதிர் கிடையாது, அதுக்கு பேரு குரல். அழகு. பாருங்க எவ்வளவு அழகான பேரு பாருங்க நெல்லுக்கெல்லாம். ஓகேவா. நெல் குரல் சொல்லணும், நெல் அழகுன்னு சொல்லணும். ஓகேவா. அதனுடைய மணிகள் கொத்து கொத்தா இருக்கு இல்லையா, அந்த ஒரு பகுதியை. வாழைத்தாரனுடைய பகுதி. சரியா. வாழைத்தாருடைய பகுதி சீப்பு. வாழைத்தாரையே நம்ம சின்ன சின்னதா நம்ம என்ன சொல்ல எடுத்துன்னு வச்சுக்கலாம், அது சீப்புன்னு சொல்ல முடியாது, அதுதான். ஓகேவா. அடுத்து பாருங்க, கெட்டு போன காய்கனி வகை. ஒரு காயோ கனியோ கெட்டு போச்சுன்னா அதுக்கெல்லாம் தனியா பேர் இருக்கு பாருங்க, தமிழ்லயே இருக்கு. நுனியில் சுருங்கிய காய். ஒரு காய் நுனியில சுருங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்மளுக்கு சூம்பல்னு சொல்லுவோம். அதாவது அந்த காய் சும்பலா இருக்கு, இது சுருங்கி போய் கிடையாது, வேணாண்டா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா எடுப்போம் சொல்லுவோம் இல்லையா. அடுத்து பழம் சுருங்கி போச்சுன்னா அதுக்கு பேர் சிவியல். பாருங்க, காய் சுருங்கி போயிருந்தா சூம்பல், பழம் சுருங்கி போயிருந்தா சிவியல். ஓகேவா. அடுத்து பாருங்க, புழு பூச்சி அரித்த காய் இல்ல கனியை. புழு பூச்சிகள் ஒரு காயிலையோ கனிலையோ இருந்து இப்போ கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் வாங்கணும் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் சொத்துலாம் இருக்கும். சொத்துன்னு சொல்ல முடியாது, அப்படின்னா புழு பூச்சி அரிச்சிருக்கும், அதுக்கு பேரு சொத்தை. சொத்துன்னு சொல்ல முடியாது, சொத்தைன்னு சொல்லணும். சரியா. சொத்தையா இருக்கு. சூட்டினால் பழுத்த பிஞ்சு. சரியா. ஒரு செடியில பழம் பழுத்திருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாமரத்துல செடிகளை பிஞ்சு பழுத்திருக்கும்னா ஹீட்னால என்ன ஆயிடும், சூடுனால வெயில் காலங்களில் ஹீட்னால என்ன ஆயிடும்னா அந்த சின்ன இதுலயே வந்து பார்த்தோன்னா இதாக இருந்திருக்கும். சரியா. ரொம்ப பழுத்து போன மாதிரி சின்ன வயசுலயே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஆயிருக்கும், அதுதான் என்னது, வெம்பல். சூட்டினால அது பழுத்ததா இருக்கும், அதனால வெம்பல். அடுத்து பாருங்க, குழு குளுத்த காய், குழு குளுத்த பழம். ஒரு பழம் இப்போ நம்ம வீட்டில் இருந்து கடையில வாங்கிட்டு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா மேலே அப்படியே வந்து பார்த்தோன்னா தண்ணீர் கோத்து கொஞ்சம் அழுகுன மாதிரி ஆகிடும், கொஞ்சம் அது மேலே அப்படியே சுருங்கும். சரியா. ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் அழியல்னு சொல்லுவாங்க, அதான் குழு குளுத்தல்னு அர்த்தம். ஓகேவா. இதுவே குழு குளுத்து நாரிய காய்னா, குழு குளுத்ததுனால பழத்துல இருந்து காயில இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா. அதுக்கு பேர் அழுகல்.
அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம், அழுகி போச்சுடான்னு சொல்லிடுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, பதறாய் போன மிளகாய். மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, சரியான ஒரு பதத்தில் வந்துச்சுன்னா ஓகே. அதே பதறு மாதிரி ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சொண்டு, வேஸ்டான மிளகான்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, கோட்டான் காய் இல்லைன்னா கூகை காய். ஸோ கோட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்ட காய். ஒரு கோட்டான் வந்து உட்கார்ந்ததுனால ஒரு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு, நம்ம சொல்லுவோம் இல்லையா, டே ஆந்த உட்காந்துருச்சுடா, ஓகேவா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உட்காந்ததுனால அந்த காய் வந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் கோட்டான் காய் இல்லைன்னா கூகை காய்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்களேன், தேரைக்காய். தேரைன்றது தேரை அமர்ந்ததுனால, தவளைகள் இருக்கு இல்லையா, தவளை மாதிரியா இருக்கும், எகிரி எகிரி நம்ம சொல்லுவோம், ஜம்ப் பண்ணி போலே, அதெல்லாம் தேரைன்னு சொல்லுவோம். அப்போ தேரை அமர்ந்ததுனால ஒரு காய் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தேரைக்காய். அடுத்து பாருங்க, அல்லிக்காய். தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய். பாருங்க, ஜஸ்ட் ஏதாவது ஒரு காய் தேரை உட்காந்து கெட்டு போச்சுன்னா அதுக்கு பேரு தேரைக்காய். இதுவே ஒரு தேங்காயில தேராய் உட்காந்து கெட்டு போச்சுன்னா அதுக்கு பேரு தான் அல்லிக்காய். ஓகேவா? அப்போ அல்லினா இந்த இடத்துல அல்லிக்காய்ன்றது தேங்காய்க்கு பொருந்தது, தேரையோடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்ட காய். தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய். ஸோ பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழ்ல சொல்வளம் எவ்வளோ வந்து டீப்பா இருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு பாடப்பகுதியை. கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வழியே இல்லை. இதெல்லாம் பொறுத்துக்களை கொஸ்டின் கேட்கலாம், இல்லை டேரெக்டாகவே வச்சு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரியா? அப்படி கொஸ்டின் கேட்டு இருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் கேட்டு இருக்காங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது, படிச்சுதான் ஆகணும். சரியா? அடுத்து பாருங்க, பழத்தோல் வகை. பொதுவாக வந்து தோல் பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட தோல் பகுதி, அந்த தோல் எப்படிப்பட்டதுன்ற அடிப்படையில் அந்த தோலுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. பாருங்க, மிக மெல்லியது. ஒரு பழத்துடைய தோல் வந்து பார்த்தோன்னா மேலே தோல் ரொம்ப மெலிசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோலுக்கு தொலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே அந்த தோல் இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கு, சரி, இன்னும் கொஞ்சம் ரஃபா இருக்கு அப்படின்னா, திக்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தோடு. சரியா? வன்மையானது, வலிமையா இருக்குன்னு அர்த்தம், அதான் தோடு. ஓகேவா? இதுவே சுரையின் ஓடு. சுரையின் ஓடு, இப்போ தேங்காய் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் என்ன சொல்லுவோம், குடுக்கைன்னு சொல்லுவோம். ஓகேவா? தேங்காய்லாம் ஃபுல்லாக நார் உரிச்சிட்டோம்ப்பா, நார் உரிச்சு அந்த மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தேங்காயோடைய மேலே பகுதி என்ன சொல்லுவோம், அதை தான் நம்ம சொல்லுவோம் குடுக்கைன்னு சொல்லுவோம். குடுக்கை. சரியா? இப்போ தேங்காய் நம்ம சாப்பிட்றது நம்ம என்ன சொல்றோம், இப்போ வீட்டிலலாம் திருகுவாங்க இல்லையா, திருகி வரும்போது மேலே அந்த பிளாக்காக இருக்கக்கூடியதெல்லாம் சுரண்டி எடுப்பாங்க ஒரு சில வீட்டில். ஒரு சில வீட்டில் அப்படியே போட்டு சட்னி அரைச்சிருவோம் இல்லையா, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி இருக்கு இல்லையா, கருகருன்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், காஞ்சி போயிருந்ததுன்னா, ஒரு சில இதில் கொஞ்சம் பிளாக்காகவே இருக்கும். அதான் என்ன சொல்லுவோம், நம்ம குடுக்கைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, கொம்மை. இதே வரகு, கேழ்வரகு, இதனுடைய உமிகளை என்ன சொல்லுவோம், நம்ம கொம்மைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவே நெல்லுக்கும் கம்புக்கும் உமி. ஓகேவா? அடுத்து பாருங்க, தோல் திண்ணமானது. தோல் திண்ணமானது. அப்ப திண்ணமானது அப்படின்னா என்னது, தோல்ன்றது இன்னும் வந்து கெட்டியா இருக்கும்னு அர்த்தம். இன்னும் தோல்ன்றது கெட்டியா இருக்கும், அது தோல். ஓகேவா? மிக வன்மையானது. பாருங்க, அப்போ ஒரு பழத்துடைய தோல் இல்லை ஒரு ஏதோ ஒரு பொருளுடைய தோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 என்ன சொல்றது, கடினமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஓடு. ஓகேவா? ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதை உடைச்சு தான் எடுக்கலாம், அந்த மாதிரி எடுத்து ஓடு. சரியா? அடுத்து தேங்காய் நெற்றின் மேற்பகுதி. அப்படின்னா தேங்காய்க்கு மேலே என்ன மூடி இருக்கும், அதான் மட்டைன்னு சொல்லுவோமா, அதான் தேங்காய் மட்டைன்னு சொல்லுவோம், அதான் மட்டை. ஓகேவா? அடுத்து பாருங்க, மணி வகைகள். தானியங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய விதைகள் இருக்கு இல்லையா, அதான் மணி வகைகள்னு சொல்லுவோம். அந்த மணி வகைக்கு பாருங்க, விதை வித்துன்னு சொல்லுவோம். இப்போ தானியத்துடைய விதைக்கு வித்துன்னு சொல்லுவோமா, சொல்லுவோம். அவரைக்கோ உளுந்துக்கோ அதை நம்ம என்ன சொல்லணும், விதைன்னு சொல்லக்கூடாது, பயிர்னு சொல்லுவோம். ஓகேவா? உளுந்து பயிறு, அவரை பயிறுன்னு சொல்லணும். ஓகேவா? பயிறு கிடையாது, பயிறு அப்படின்றதான் கரெக்டான சொல். அடுத்து பாருங்க, கத்தரிக்கோ மிளகாய்க்கோ அதை நம்ம விதைன்னு சொல்லலாம். ஓகேவா? இதுவே வேம்பு, அதாவது வேப்ப மரத்தினுடைய அந்த கொட்டைகள் இருக்கு இல்லையா, மணிகள் பழுத்து கீழே விழும் இல்லையா, ஸோ அது. அதே போல் ஆமணக்கு, அதனுடையது முத்துன்னு சொல்லுவோம், வேப்ப முத்து, ஆமணக்கு முத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து தென்னை மரத்துக்கு அதனுடைய விதையை என்ன சொல்லுவாங்க, தேங்காய், அதனுடைய கொட்டையை நம்ம என்ன சொல்லுவோம், மணி வகையை தேங்காய்ன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, இதே நெல்லுக்கோ இல்லை புல், அதாவது பார்த்தீங்கன்னா கம்பு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலம் சொல்லுவாங்க. நெல் கூலம், கம்பு கூலம் சொல்லணும், அதனுடைய மணி வகைக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, வேர்க்கடலை, கொண்டை கடலை, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, பேர்லேயே இருக்கு கடலை. இதே புளி, காஞ்சிரை, காஞ்சிரம்னது நச்சு மரம், ஒரு வகையான நச்சு மரம், இதெல்லாம் அந்த மர வகை, இதுக்கெல்லாம் கால்னு சொல்லணும், அதனுடைய விதைகளை, அதனுடைய மணிகளை என்ன சொல்லணும், நம்ம கால்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, மா பனைக்கு கொட்டை, மாங்கொட்டை, பனங்கொட்டைன்னு சொல்லுவோமா, கொட்டைன்னு முடியும், அதனுடைய விதை பகுதியை, மணி பகுதியை. அடுத்து பாருங்க, அவரைக்கோ துவரைக்கோ முதிரைன்னு சொல்லணும், அவரை முதிரை அப்படின்னு சொல்லி, துவரை முதிரைன்னு சொல்லணும், அதனுடைய கொட்டைகள் விதைகளுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இளம் பயிர் வகை. ரொம்ப பயிர்லேயே ரொம்ப இளமையான, ஸ்டார்டிங்கில் இப்போ தான் வளர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயிருக்கு என்ன சொல்லுவோம், பைங்கூழ்னு சொல்லும் இல்லையா, அதான் இளம் பயிர்னா பைங்கூழ்னு அர்த்தம். சரியா?
அதுக்கு என்ன சொல்லுவோம்? இப்போ நெல்லுக்கோ கத்தரிக்கோ அதனுடைய இளம் பயிர் நம்ம என்ன சொல்லுவோம்? நாற்றுன்னு சொல்லுவோமா? நெல் நாற்று, நெல் நாற்று சொல்லுவோமா? அதே போல் கத்தரிக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த கத்தரி விதைகளை போடுவாங்க, அது நாற்று மாதிரி முளைந்திருக்கும், அதை தான் பிடிங்கி எடுத்து நம்ம கத்தரி செடியை நடுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, வாழையத்துக்கு குருத்துன்னு சொல்லுவோம். வாழை குருத்தை வெட்டி தானே, சின்ன பயிலே இருக்கும்போது வெட்டி தானே எடுத்துகிட்டு போயிட்டு யார் வீட்லையாவது வேணும்னா வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா? அங்கே எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க, உடனே அந்த மரம் நல்லா வளர்ந்து வந்துடும். அதுதான் என்னது? இளம் பயிர் குருத்து. இதே பாருங்க, விலா மரத்துடைய இளம் பயிருக்கு குட்டின்னு பேர், விலா குட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெல்லுக்கும் சோளத்துக்கும் பைங்கூழ், பைங்கூழ்னா இளம் பயிர். நெல்லுக்கும் சோளத்துக்கும் பொருந்தும். நெல் பாருங்க பைங்கூழ், இளமையான பயிர்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து மாமரத்துக்கோ புளிய மரத்துக்கோ வாழை மரத்துக்கோ கன்றுன்னு சொல்லணும். மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று. ஓகேவா? தென்னை மரத்துக்கு தென்னம்பிள்ளை. ஓகேவா? பனை மரத்துக்கு பனை மடலி இல்லை பனை வடலின்னு சொல்லணும், அதனுடைய இளமையான பயிர். ஓகேவா? ஓகேம்மா. ஸோ ஃபைன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடைசிக்கு வந்துட்டோம் இந்த ஒரு இதுக்கு. ஸோ கோதுமை வகைகள், ஸோ இதே போல் வந்து பார்த்தோன்னா தமிழில் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய ஒவ்வொரு பயிர் வகைகளுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நிறைய வந்து சொல் வளம்ன்றது இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி சிறப்பு சொற்கள் தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு பாடப்பகுதியே. அதே போல் பாருங்கள், கோதுமை வகைகளும் நிறைய இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க. அதில் பாருங்கள், சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை, இந்த மாதிரி நிறைய கோதுமை வகைகள் இருக்குது. அதே போல் நெல் வகைகளில் செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, கார், இந்த மாதிரி நிறைய நெல் வகைகள் இருக்குது. நெல் வகைகள் சம்பான்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த சம்பா நெல் வகைகளே நிறைய வகை இருக்கு. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட சம்பா வகை இருக்கு, நெல்மணிகள் வகை இருக்கு. பாருங்க, ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா, இந்த மாதிரி சம்பா வகையிலே 60 வகை இருக்கு அப்படின்றது. இதெல்லாம் என்னது? நம்முடைய மக்கள், தமிழர்கள், நம்முடைய முற்காலத்தவர்கள், நம்முடைய என்ன சொல்றது, நம்ம மக்கள்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் சொல்ல வரோம். அடுத்து பாருங்க, காடை, கன்னி, வரகு, குதிரைவாளி முதலிய சிறு கூலங்கள். சிறு கூலம் என்னமா? சிறு தானியம் அர்த்தம். என்னது? சிறு தானியம் அர்த்தம். கூலம்னா தானியம், சரியா? ஸோ முதலிய சிறு கூலங்கள், சிறுதானியங்கள் தமிழ்நாட்டில் அன்றி வேறு எங்கும் விளையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் விளையும். தமிழ்நாட்டிலையும் தென் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக விளையுமே தவிர, ஏன்னா அந்த மண்ணுக்கு ஏற்ற பயிர் வகைகள் ஸோ வட தமிழ்நாட்டில் அதிகமாக கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? தமிழ்நாட்டிலும் தென்னாட்டிலேயே அதிகம் விளைகின்றது, அவை விளைகின்றன. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே, ஒரு நாட்டினுடைய வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களுடைய அறிவொழுக்கங்களும் இருக்கும், அமைந்திருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இது. சரியா? ஸோ புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, அதனால கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சொல்வளம் மிக்க ஒரு கட்டுரைகளை தன்னுடைய நூல்களில் பாவாணர் அவர்கள் நிறைய இதே போல, ஸோ பாவாணர், தேவனைய பாவாணர் இந்த தமிழ் சொல்வளம்ன்ற இந்த கட்டுரையில் இப்போ நம்ம பார்த்துலாம் பயிர் வகைகள், என்ன சொல்றது, இளம் பயிர் வகை, என்ன சொல்றது, விதை வகைகள், மணி வகைகள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தினுடைய அடிப்பகுதி, இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வகைகள் பார்க்குறோம் இல்லையா? தமிழில் இவ்வளோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சொற்கள் இருக்குன்றது. இதே போல் தன்னுடைய கட்டுரையில் ஒவ்வொன்றுத்துக்கும் இன்னும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ எப்படி ஒவ்வொரு தலைப்புலையும் நிறைய சொற்கள் இருக்குது பார்த்தோம், எது எதுக்கு குறிப்பிடுதுன்னு பார்த்தோம். அதே போல் பாருங்க, வித்து வகைகள், அரித்தாள் வகைன்னு சொல்லிட்டு, காய்ந்த இலை வகை, இலைக்காம்பு வகைன்னு சொல்லிட்டு இதை போல படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கரும்பு வகைகள், காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, ஒவ்வொன்றுத்துக்கும் வகைகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தமிழில் வந்து பெயர்கள்ன்றது சுட்டி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் தமிழனுடைய சொல்லினுடைய சிறப்பு அப்படின்றது தான் சொல்லியிருப்பார், டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். சரியா? ஸோ இப்பாடப்பகுதி தேவனைய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூலில், இதுதான் அந்த நூல். ஓகேவா? சொல்லாய்வு கட்டுரை அப்படின்ற நூலில் இருக்கக்கூடிய தமிழ் சொல் வளம் அப்படின்ற ஒரு கட்டுரையினுடைய சுருக்கம் அப்படின்றது தான் நம்ம பார்த்தது. ஓகேவா? அந்த கட்டுரையிலேயே இந்த ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய சுருக்கமான ஒரு பகுதி. ஓகேவா? சுருக்கமான பகுதி. இன்னும் டீட்டெயிலாக நிறைய இருக்குது, அதெல்லாம் படித்தோம்னா ஆக்சுவலாக 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். சரியா சார்? 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும். இதெல்லாம் வந்து இன்னும் டீட்டெயிலாக கொடுத்தா பசங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? அதனால் குறிப்பிட்டதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறதுனால, தேவனைய பாவாணர் சார்ந்த ஒரு பாடம்ன்றதுனால நம்ம படிக்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய, சரியா, உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. ஒரு மொழிக்காக ஒரு உலக மாநாடு நடத்துறது முதல் நாடு மலேசியா தான். அந்த ஒரு மலேசியா நாடும் எந்த மொழிக்காக நடத்திருப்பாங்க? நம்முடைய தமிழ் மொழிக்காக நடத்திருப்பாங்க. சரியா? அம்மாநாட்டிற்குரிய முதல் மொழியும் என்னது? தமிழே அப்படின்றது பன்மொழி புலவர் அப்பா துரையார் அவருடைய ஒரு கூற்று. இந்த ஒரு புத்தகத்தில், இந்த ஒரு பாடத்தில் இருக்கும், அதனால எடுத்து தனியாக கொடுத்துருப்பாங்க. சரியா? இவருக்கும் நம்ம சிலபஸும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் இந்த பாடத்தில் இவருடைய இந்த ஒரு கூற்று இருந்ததுனால எடுத்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகேம்மா. அடுத்து பாருங்க, தவத்திரு ரா இளங்குமரனார்.
பாவாணருடைய மாணவர். ஸோ இந்த ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கிறதுனால ஸோ இதையும் முடிஞ்சா படிங்க. சரியா, முடிஞ்சா இல்லை, முடிஞ்ச வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. இவர் சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் படித்து வச்சது ரொம்ப நல்லது. பாருங்க, சிம்பிள் தான். தமிழாசிரியர் சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். பாவாணரை போன்ற நிறைய சொல்லாட்சியர்களை இவரும் ஈடுபட்டிருக்காரு. சரியா, அது போல பாருங்க, திருச்சி அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைச்சிருக்காரு. பாவலர் பேர்ல ஒரு நூலகத்தையும் உருவாக்கி இருக்காரு. ஏன்னா அவருடைய ஆசிரியர் இல்லையா, ஸோ உருவாக்கி இருக்காரு. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகள், திருக்குறள் மீது அதிகமான அன்பு ஈடுபாடு கொண்டவர். ஓகேவா, தமிழ் வழி திருமணங்களை நடத்தியிருக்காரு. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். யாரு? பாவாணர்னு கிடையாது, ரா இளங்குமரனாரை குடிக்கும். சரியா, இவர் தான் சொன்னது. அடுத்து பாருங்க, தமிழ் தென்றல் திருவிகா இமைகளை மூடியபடியே எழுதக்கூடியது, படிக்கக்கூடியது, அந்த மாதிரி. சரியா, எழுதக்கூடிய ஒரு பண்பு. சரியா, கண்ணை மூடிட்டு எழுதக்கூடிய ஒரு பண்பு, கரெக்டாக எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு சிறப்பு. ஸோ தமிழ் தென்றல் திருவிகா போல இமைகளை மூடியபடி எழுதும் திறனை கற்றுக்கொண்டவர் ரா இளங்குமரனார். ஓகேவா, இந்த நூல்கள்லாம் பாவாணருடைய நூல்கள் கிடையாது, பாவாணருடைய மாணவரான ரா இளங்குமரனுடைய நூல்கள். இதையும் முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்காலம் உரை, அடுத்து புறத்திட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடன்யா உரை, தேவநேயம், பாவாணர் அது தேவநேயம், பாவாணர் பாடல்கள், பாவாணர் மடல்கள். சரியா, இதெல்லாம் ரா இளங்குமரனுடைய நூல்கள். சரியா, ஸோ அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேம்மா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் பாவாணரை பற்றி நம்ம பார்த்துக்கூடிய விஷயம். ஸோ ஸ்டார்டிங்கில் பாவாணருடைய என்ன சொல்ல ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், ஒரு சிறப்பு செய்திகளை பார்த்துருப்போம். அப்புறம் அவரை பற்றின நூல்கள், சிறப்பு பெயர்கள், இதை பற்றி பார்த்துருப்போம். அப்புறம் பாவாணருடைய கட்டுரையிலிருந்து நம்முடைய என்ன சொல்ல பாடப்பகுதியில் இருந்த அந்த தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த தமிழ் சொற்கள் எவ்வளோ ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ மீனிங் கொடுக்கக்கூடிய என்ன சொல் தனித்தனியாக மீனிங் கொடுக்கக்கூடிய தமிழ் சொற்கள் எவ்வளோ டீப்பாக தமிழ் இருக்குது அப்படின்ற விஷயத்த கட்டுரையை எடுத்து ரா இளங்குமரனார் அவர்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம். சரியா, ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா பாவாணரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். சரியா, இதை தாண்டி வெளியே அவுட் சோர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாரான்றது தெரியாது. ஏன்னா அவரை பற்றி இருக்கக்கூடிய என்ன சொல்றது இன்ஃபர்மேஷன் இன்னும் வெளியில் அவுட் சோர்ஸில் வந்து இருக்குது. சரியா, ஆனால் நம்ம யூனிட் 7 போது 10th ஸ்டாண்டர்ட் தான் கொஸ்டின் கேட்பான்னு சொல்லிட்டு திரும்பவும் சிலபஸில் சொல்லியிருக்கிறதுனால மேபி இதை தாண்டி கொஸ்டின் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். அதனால் கொடுத்துருக்கூடிய பகுதியை நல்லா வந்து தெளிவாக படிங்க. சரியா, ஸோ அடுத்த ஒரு தலைப்பு வந்து பார்த்தோன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.